ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், இப்ப நீ என்னெல்லாமோ இந்த ஏஐ பிசாசுங்கிற ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது என்னெல்லாமோ கொண்டு வந்துருச்சு. அதுல இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை விட்டு போன உறவுகள், நம்மளை வேண்டாம், நம்மளை தூக்கி எறிஞ்ச உறவுகள் அப்படியாக ஒரு பக்கம் இருந்தாலும், முன்னாடி நமக்கு பழக்கப்பட்ட ஆணா இருக்கலாம், முன்னாடி பழக்கப்பட்ட பெண்களா இருக்கலாம், இப்போது என்ன செய்வார்கள்னா, சரி கொஞ்சம் பேசி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வருவாங்க. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், அது சாத்தானுடைய தந்திரம். உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம தோழி தானே, நம்ம தோழன் தானே, கொஞ்சம் பேசிதான் பார்ப்போமே. வேண்டாம், சாத்தான் உங்களுடைய கால்களுக்கு வலையை விரிக்கிறான். அதான் இந்த குருவிகள் இந்த இதெல்லாம் வேட்டையாடுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, போன உடனே பிடிச்சிட்டு வரமாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வலைகளை விரிப்பார்கள். வலைகளை விரித்து அதற்கு மேல் தானியங்களை போட்டு விட்டு போய் மறைந்திருப்பார்கள். இந்த அறியாத குருவிகள் என்ன செய்யும் தெரியுமா, வந்து தானியம் தானே, சாப்பாடு தானே கிடக்குதுன்னு சொல்லி எல்லாம் அதுக்கு மேல வந்து உட்காந்து அந்த வலையில கால் சிக்கி வேடனுடைய கையில போய் அவன் சூப்பரா போய் சமைச்சு சாப்பிடுவான். இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கை இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வீண் பேச்சுகள், வீணான பேச்சுகள். ஒரு நபர் வேண்டாம், ஒரு நபர்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை வைத்திருக்கிறோம், அந்த நபர் கூட நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம்னா, சாத்தான் எந்த வழியில அவள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு உருவாக்குவான், வாய்ப்பு நல்லது போலதான் உருவாக்குவான். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அவன் ஆல்ரெடி வலையை விரித்து வைத்திருக்கிறான். நீங்கள் போய் அதில் உட்கார்ந்து விடாதீர்கள். உட்கார்ந்தா சிக்கி விடுவீங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. விட்டு போன காரியங்கள் உங்களிடத்தில் தொடர்ந்து வருகிறதா, அதை உதறி தள்ளிவிடுங்கள், விட்டு விலகுங்கள். அவர்களிடத்தில் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள்.